பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆவியானவரே, அனைவரும் எழுப்பி நிற்கலாமே. அன்பின் ஆவியானவரே, இப்போதும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போதும் இறங்கி சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே, இந்த வேளை எங்கள் glorious Church of God சர்ச்சிலே இறங்கி வருமே. அல்லேலூயா. இந்த வேளை இந்த அருமையான ஆலயத்தில் இறங்கி வாருமே. அன்பின் இறங்கி ஈராயிரத்தி 20 வருஷங்களுக்கு முன்பு கொல்கதா என்னும் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் ரத்தம் சிந்தி எங்கள் பாவம் அதன் நிமித்தமான ஒட்டுமொத்த சாபங்களை ஆதாம் காலத்திலே இருந்து எங்கள் காலம் மட்டுமல்ல, இந்த உலகம் முடிகிற வரை மாந்தருடைய சாபங்களை பாவங்களை தம்முடைய பரிசுத்த ரத்தத்தாலே கழுவி மன்னித்து இன்றைக்கும் எங்களை யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிற கொடிய சாத்தானினுடைய சூழ்ச்சியில இருந்து எங்களை மீட்டெடுத்து பரலோகத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, வல்லமையின் பரிசுத்த ஆவியானவரே, பரம தகப்பனே, இந்த அருமையான ஆலயத்தில் எங்களுடைய இனிய நண்பர் ரெவரண்ட் டாக்டர் ஜான் மதியழகன் அவருடைய அழைப்பை பெற்று இன்றைக்கு துரிதமாக இந்த அற்புதமான ஆலயத்திற்கு வந்து சேர கிருபை செய்தீங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கிக்கிற அடியானை மறைத்து நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. அடியான் ஒன்று அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான என்னுடைய இனிய நண்பர், இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் முகநூல் நண்பர், அதைவிட வெளிப்படையாக சொல்ல போனால் ஆழ்ந்த வேதாகம புலமை அறிவு ஞானமுள்ள நண்பர், மெத்த படித்தவர், அதே நேரத்தில் மெத்த தாழ்மை உள்ளவர் ஜான் மதியழகன் அவர்களுடைய சீரிய அழைப்பை பெற்று குடும்பமாக இன்றைக்கு ஒரு அருமையான
இந்த குளோரியஸ் சர்ச் ஆஃப் காட் என்ற இந்த அருமையான ஆலயத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக முதலாவது நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அடியானை குறித்து அதிகமாக சொன்னார்கள். கிட்டத்தட்ட 35 வருஷம் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலத்தில் சென்னை பேராயத்திற்கு அடுத்தபடியான ஒரு பெரிய பேராயம் எங்களுடைய பேராயம். 8 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் மறை மாவட்டங்கள் உண்டு. இந்த பக்கம் போனால் கேரளா வரைக்கும் போகும், நீலகிரி, கூடலூர், வயநாடு வரைக்கும் போகும். இந்த பக்கம் போனீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் வரைக்கும் போகும், கிட்ட பெங்களூர் வரைக்கும். ஒட்டுமொத்த நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், இப்படி மிகப்பெரிய டயசிஸ். அதுல நீலகிரியில ஒரு 9 வருஷமும், பொள்ளாச்சி கோவையில ஒரு 9 வருஷமும், மற்றும் திருப்பூர், ஈரோடு, காங்கயம், பெருந்துறை போன்ற இடங்களில ஒரு 9 வருஷமும், மீண்டும் கோவையில் 2 வருஷமும், அதற்கு பிறகு சேலத்தில் 5 வருஷமாக 35 வருஷம் ஊழியம் செய்து ஊழியம் பணி நிறைவு பெற்று வீட்டிலே ஈசி சேரில் படுத்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டு பிஸ்கட் சாப்பிடுவதும் டீ கொடுப்பதுமாக இல்லாமல் ஒரு நாயை போல அலைந்து திரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தருடைய வல்லமையின் பரிசுத்த ஆவியானவர் அடியானை இயக்கி வருகிறார். என்னோடு என்னுடைய மனைவி சோர்வில்லாமல் பயணிக்கிறார். என்னுடைய மகன் எங்களோடு பயணிக்கிறார். என்னுடைய மகள் ஊழியத்தை குறித்து அதிக நாட்டம் கொண்டு இப்பொழுது ஊழியத்திலே சகலத்தையும் அவர் கேட்கும்படியாக, எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக குடும்பமாக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். என்னுடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறார், நியூயார்க் சிட்டியில். என்னுடைய மகன் MCA ME முடித்துவிட்டு மீடியாவில் இருக்கிறார். ஒரு நல்ல பாடகர், பிரசங்க வரமுள்ள ஒரு மகன். என்னுடைய துணைவியாரும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேலாக, ஏன் ஒரு 25 வருஷங்களுக்கு மேலாக காலை ஆகாரம் சாப்பிடுவது கிடையாது. லைஃப் ஃபாஸ்டிங், கடினமான ஜெபம், வெறித்தனமான ஜெபம். இந்த உலகத்தில் அநேகர் செல்வ சீமானாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய அந்தஸ்திலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிற வேளையில் கர்த்தர் எங்களுக்கு குளோபல் பிரேயர் ஃபெலோஷிப் இன்டர்நேஷனல் என்ற ஊழியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை மக்களும் பிசாசின் பிடியிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். எங்களுக்கு ஜெபம்தான் உயிர், ஜெபம்தான் எல்லாம். வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு
ஊரை அடித்து உலகிலே போட்டு லட்சம் லட்சம் கோடி சம்பாதித்தவனெல்லாம் ஒரு செகண்ட்ல ஒண்ணு இல்லாத போறான். உண்டா இல்லையா? ஒரு செகண்ட்ல ஒண்ணு இல்லாத போயிடும். அடுத்து அவன் எங்க போவான்? பரலோகம் போக முடியுமா? கேட்கிறவங்களே, பரலோகம் போக முடியுமா? பிசாசை போல அலைந்து தெரியும். பரிசுத்த ஆவியானவர் அடியானுக்கு வரம் கொடுத்திருக்கிறார், பிசாசை துரத்துகிற வரம். ஏராளமான பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விரட்டினேன். இன்றைக்கும் அந்த வரம் உண்டு. எங்கே இருந்து வருகிறாய்? போக்கிடம் இல்லாமல் சுற்றி அலைகிறேன். போக்கிடம் இல்லாமல் சுற்றி அலைகிறேன். ஐயோ, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று கதறுகிறான். லேவியோனுடைய உள்ளே இருந்த ஏராளமான பிசாசு காலம் நிறைவேறுவதற்கு முன்பு எதற்கு வந்தீர்கள்? நாங்கள் எங்கே போவது? இந்த பன்றி கூட்டத்திற்குள்ளாக நாங்கள் போக விரும்புகிறோம். அனுப்ப முடியுமா? சரி, போ. கடலிலே, அந்த மலையிலே ஏராளமான பன்றிகள், ஆயிரக்கணக்கான பன்றிகள் என்று நான் கருதுகிறேன். அந்த பன்றிக்குள்ள பிசாசு போனோன்னு அடுத்தது jumped into the water, sea water, died. ஒரு மனுஷனுக்குள் பிசாசின் ஆவி வந்துவிட்டால் நிம்மதி போய் அவன் மரணத்தையே அவன் நாடி திரிவான். குடும்பத்திலே நிம்மதி இருக்காது. அவன் இருக்க வேண்டிய இடத்திலே, திருச்சபையிலே நிம்மதி இருக்காது. வேலை செய்கிற இடத்திலே நிம்மதி இருக்காது. கண்டபடி பேசுவான், குடிகாரன் உணர்வதை போல. தற்கொலைக்கு நாடுவான். தற்கொலை செய்கிற அத்தனை பேரும் பிசாசினுடைய ஆவி அவனுக்குள் புகுந்தபடியினான். ஆகையினால இங்க இருக்கிற சின்ன சர்ச்சு பெரிய சர்ச்சுன்னு பேசினார் பாஸ்டர். அப்படி எல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இங்கு அசைவாடுவதை கார் விட்டு இறங்கி பார்க்கும் போதே எனக்கு உணர்த்தினார். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. இது பத்தாது, இதுவும் பத்தாது. ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் இன்றைக்கு நமக்கு வேண்டும். வேறு எதுவும் தேவையில்லை. அவர் நமக்குள் வந்துவிட்டால் 70, 80, 90 வயசு வரைக்கும் நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம். இன்னைக்கு நிறைய 40 வயசுக்கு மேல, ஐயோ அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, அது சாப்பிட்டா போச்சு, கால் கை வீங்கி போயிடும், இது சாப்பிட்டா ஜீரணமாகாது, அது சாப்பிட்டா வாமிட் ஆயிரும், இது சாப்பிட்டா பிரஷர் எகிரிரும். எனக்கெல்லாம் இப்ப இது ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வயசு 70, 70 வயசாச்சு எனக்கு. வாலிபன் நினைக்காதீங்க, நான் முதியவன். என்ன வேணாலும் சாப்பிடுவேன், எப்ப வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் சாப்பிடுவேன். விளக்குதான் நான் சொல்றது. என்ன வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் சாப்பிடுவேன், எது வேணாலும் சாப்பிடுவேன், எப்ப வேணாலும் சாப்பிடுவேன். காரணம், எனக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறார். அல்லேலூயா! சில பேர் வயசு சொல்ல வைக்கப்படுவார். ஆண்டவர் எனக்கு கடுகை போல வாழ வயதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இப்படித்தான் இருப்பேன். இன்னும் 10 வருஷம் ஆனாலும்
எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு ஜனவரி 15ஆம் தேதி 1952 ஒரு எளிய குக்கிராமத்தில் பிறந்தவன் நான். சிறு வயதில் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தவன் நான். தண்ணீரில் செத்து அப்படியே நீச்சல் என்று போய் என்னை அப்படியே தண்ணிகளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே போயிட்டான், ஒரு கையை தூக்கிட்டான். அவனை இவ்வளவுதான், ஒரு நுனி தான் தெரியுது. அவருடைய தாயார் கத்து கத்து கத்தி அடுத்த கல்வெட்டில் அடுத்த கரையில் இருக்கிற ஒரு வாலிபன் ஓடி வந்து அப்படியே பிடித்து முடியை பிடித்து இழுத்து கரையில போட்டு அப்படியே அமர்த்தி பிடித்த தண்ணீரெல்லாம் வெளியே வந்து படைத்தவன். 2013 கோயம்புத்தூர் டயசன் ஆபீஸ்ல ஒரு தேர்தலுக்கு விண்ணப்பம் சென்று வரும்போது ஐ காட் மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஒரு நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தான் உயிர் வாழ முடியும். மேசிவ் ஹார்ட் அட்டாக், கார்டியாட்டிக் அரெஸ்ட் என்று சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏழை ஊழியக்காரனை காப்பாத்துங்க, ஏழை ஊழியக்காரனை காப்பாத்துங்க. ஊழியம் எங்கேயோ இருக்குது, குடும்பம் எங்கேயோ இருக்குது. இவ்வளவுதான் ஜெபம். கீழே விழுந்துட்டேன், மரித்து போனேன். மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்தார். பிசாசு என்னை வீட்டிலே போய் கம்பளியை போர்த்தி படுக்க சொன்னார். ஆவியானவர் பக்கத்தில் இருக்கிற கேஜி ஹாஸ்பிட்டல் போகும். கோயம்புத்தூர்ல கேஜி ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசு. நம்ம சென்னையில் இருக்கிற காவேரி மருத்துவமனை போனேன், பெரிய ஹாஸ்பிட்டல். அதோடைய ஓனர் டாக்டர் பத்மச்சலம், பத்மஸ்ரீ அவார்டு. அவருக்கு நான் நல்ல சபையன் விருது கொடுத்தேன். கோயம்புத்தூர் நடந்த கன்வென்ஷன், கிட்டத்தட்ட அந்த கன்வென்ஷனுக்கு 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஜக்சன் ஆபிரகாம் தான் ஸ்பீக்கர். அமைச்சர்கள் 7 அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கன்வென்ஷன். கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேல போலீஸ் மட்டும் நிக்குது. என்ன பேசுவான்னு சொல்லி பார்க்கணும். அந்த கன்வென்ஷன்ல அவருக்கு நல்ல சம்பாரியன் விருது கொடுத்தேன். அவர் என்னை நல்ல சம்பாரியன் காப்பாற்றினார். ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டண்ட் வச்சு சத்தமா பேசக்கூடாது, இவ்வளவுதான் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. நீ என்ன வேணாலும் சாப்பிடு, அளவா சாப்பிடு. யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன வேணாலும் சாப்பிடு, அளவா சாப்பிடு. பிசாசு எதையுமே நீ சாப்பிடக்கூடாது. எதுக்கு நம்ம உயிர் வாழணும்? எதையுமே சாப்பிடாம. மதி, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஐட்டத்தை சொல்லி சாப்பிடுவீங்களான்னாரு. அது என்ன ஐட்டங்கிறது எனக்கு அவருக்கு தான் தெரியும். சாப்பிடலாமே அப்படின்ட்டு. முதல்ல என்னுடைய சாட்சி சொல்லிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள 2015 பெரிய பெரிய கன்வென்ஷன் நடத்துவேன், ஆவிக்குரிய கன்வென்ஷன்ஸ். என்னுடைய இனிய நண்பர், அருமையான பிஜிபி கார்டினல் பிஜிபி செல்வராஜ், அவரை ஒரு 2-3 முறை சேலத்தில் எங்க சர்ச் ஒரு பெரிய கிரவுண்டு,
சர்ச். அந்த கிரவுண்ட்ல வச்சு கன்வென்ஷன் நடக்கும். ஒவ்வொரு கன்வென்ஷன் நடத்தும் பொழுது எனக்கு சரீரத்தில் ஒரு பிரச்சனையை சாத்தான் போகுது. 2015 கன்வென்ஷன் முடிஞ்சது. ரத்தவாந்தி யாருக்கு வரும்? யாருக்கு வரும் சொல்லுங்க? குடிகாரர்களுக்கு வரும். நமக்கு அந்த பழக்கம் கிடையாது. எனக்கு எப்படி ரத்தவாந்தி வந்தது? போய் அட்மிட் ஆகும்போது ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு நுரையீரல்ல கேன்சர் எடுத்தாங்க. ஹைதராபாதி லங் கேன்சர் அப்படின்ட்டாங்க. சரி, இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நேரா கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். அங்க ஐசியூவில் 4 நாள் இருந்தோம். ஒரு நாள் விடிய காலையில் சரியா ஒரு 2 மணி, அப்பா இந்த ஏழை ஊழியக்காரனை 2013 ஹார்ட் அட்டாக்ல இருந்து காப்பாத்தினீங்க. இப்ப ரத்தவாந்தி எடுத்து கேன்சருங்கிறானுங்க. நீங்க ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்க. அந்த அழைப்பு கெட்டு போயிடக்கூடாது. நீங்க பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். கண்ணை மூடிட்டேன். அவருடைய இருதயத்தில இருந்து, முகத்தை காட்டல, ஒரு விஷன், இருதயத்தில இருந்து மஞ்ச கலர்ல நெருப்பு எரியுது. மறுபடியும் சொல்றேன், சிகப்பு கலர் அல்ல. நெருப்பு என்ன கலர் இருக்கும்? இது மஞ்சள் கலர், தங்க கலர்ல. தக 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 தகன்னு அப்படியே மஞ்சள் கலர் நெருப்பு. அதுல இருந்து ஒரு வெள்ளை கற்றை 2 லங்ஸ்லயும் பாஞ்சு. துள்ளி எழுந்தேன். இருமல் நின்னது, மயக்கம் போச்சு. இப்ப சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அடுத்த நாள் கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல், அதுல ஸ்கேன், பெட் ஸ்கேன், கேன்சர் பேஷண்ட் எல்லாம் பெட் ஸ்கேன் எடுப்பாங்க. ஒரு ஸ்கேனுக்கு 25,000 ரூபாய். அதோடைய ரிசல்ட் 2 நாள் கழிச்சு தரும், உடனே கிடைக்கும். எல்லாம் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தம்பி, உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு கடைசி ஆசை சொல்லு. என்ன கடைசி ஆசை? அங்கே இருக்கிற டாக்டர், நர்ஸு, எனக்கு ஆண்டவர் சோகம் கொடுத்தது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். நான் சொல்லுவது பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உண்மை. 1% கூட நான் மிகைப்படுத்தி இந்த சாட்சியை சொல்லவில்லை. கர்த்தர் அறிவார், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ரிசல்ட் வந்தது. அப்படின்னு குடிக்கிறான் டாக்டர். நல்லா தான் இருந்தேன். Oh my God. என்னப்பா, what is wrong? What happened? What is happening? Oh, you are dancing, oh, you are shouting. Anything wrong? நான் கேட்கிறேன் அவனை டாக்டர். அவன் ஆடுறான். தைய தக்க ஆடுறான். இது இந்த ரிசல்ட் கையில வாங்கி, இந்த செல், கேன்சர் செல் கேன்சரா இருந்ததுன்னா இந்த லங்கை மாதிரி அப்படி 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 இருக்கும். நல்ல செல் கோழி முட்டை மாதிரி. நல்ல செல்லு கோழி முட்டை மாதிரி அப்படியே ரவுண்டா இருக்கும். கேன்சர் செல் எப்படி இருக்கும்? அப்படியே அப்படியே இந்த லங்கை தீவு எப்படி இருக்குது அந்த மாதிரி. ரெண்டு போயிட்டான். இது எப்படி ஸ்கேன்ல காட்டுச்சு, இப்ப ரிசல்ட் இப்படி வருது. இல்ல நாங்க நம்ப மாட்டோம்.
சரி உனக்கு என்ன டெஸ்ட் வேணா எடுத்துக்க, இல்லை பயாஸ்கி எடுக்கிறோம். மூக்கில் விட்டு அந்த நுரையீரலில் ஒரு சின்ன சதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறத பயாஸ்கி. கொஞ்சம் வேற நரம்பில் பட்டுட்டுதுன்னா ஸ்பாட் அவுட். அது ரொம்ப டேஞ்சரஸான டெஸ்ட். அந்த டெஸ்ட்டுக்கு 35,000 ரூபாய். அது நான் ஒரு டாக்டர் சேலத்தில் உடைய சர்ச் மெம்பர் ஆஸ்திரேலியாவில் டாக்டரா இருக்கார். இதெல்லாம் அனுப்புங்க, நான் ஆஸ்திரேலியாவில் பார்க்குறேன். ஆஸ்திரேலியாவில் செக் பண்ணாலும் நான் எதுக்கு சிஎம்சியில் போய் பார்த்துக்கலான்னு சிஎம்சிக்கு வந்தாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் நான். இப்ப சொல்லுங்க, ஒரு ஆளு இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. உனக்கு இந்த பேண்டமிக் டைம்ல, இந்த கொரோனா காலத்துல நீங்க அங்க சர்ச்சுக்கெல்லாம் போகாதீங்க. வீட்லயே கதவை தாப்பால் போட்டு குப்பரடிச்சு படுத்துக்குங்க. எப்படி கவுந்தடிச்சு படுத்துக்க சொல்ற, கவுந்தடிச்சு படுத்து. அது எங்க ஊர் டயலாக், ஈரோட்ல கவுந்தடிச்சு படுக்க. இங்க சென்னை டயலாக் குப்பரடிச்சு படுக்க. என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என்னை எப்பொழுதும் உயிர் பெற செய்கிறவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இத சொன்னது யாரு? யோபு. யோபு காலத்துல ஏசாமி இருந்தாரா? அப்ப எப்படி அவர் சொல்றாரு மீட்பர் உயிரோடு இருக்கிறார்? இதுதான் பைபிள், இதுதான் நம்ம விசுவாசம், இதுதான் விசுவாசம். சுத்தாத இடம் இல்ல மெட்ராஸ் சிட்டி அண்ட் சரௌண்டிங்ஸ். பெரிய பெரிய சர்ச்சு, சின்ன சர்ச்சு எல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஆவடியில ஜேக்கப் கோசி நியூ லைஃப் சர்ச், என்னோட இனிய நண்பர், எப்படியும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன அங்க கூப்பிடுவார். அந்த சர்ச்சில் சாதாரணமா யாரும் உள்ள போக முடியாது. ஒரு சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா 5000 பேர் கலந்துக்குவாங்க ஒரு சர்வீஸ். வெரி லார்ஜஸ்ட் சர்ச் இன் மெட்ராஸ் சிட்டி. இது நிறைய பேர் என்ன கூப்பிடுறாங்க. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆவியானவர் எங்க போக சொல்றாரோ அங்கதான் போவேன். இன்றைக்கு இங்க போகும்படியாக உத்தரவு இருந்தது, இங்கே கொரோனாவா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எந்த தொத்து நோயா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னுள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், என்னுள் வாசம் செய்கிற ஆண்டவர். சில பேர் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிரிப்பாங்க. பிரிக்கலாமா? பிரிக்கலாமா? இயேசு வேற, பரிசுத்த ஆவி வேறயா? அன்னை மரியாவினுடைய கற்பத்திலே இறங்கின பரிசுத்த ஆவியானவர் தான் குழந்தை இயேசுவாக பிறந்தார். அப்புறம் எப்படி பிரிக்கிறது? எப்படி பிரிக்க முடியும்? பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பிரிக்க முடியுமா? சொல்லுங்க. பிதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் பிரிக்க முடியுமா? பிலிப்பு கேட்கிறார், பிதாவை எனக்கு காட்டு. சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்று. பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 ஒண்ணுதான். டிஃபரண்ட் ஃபங்க்ஷனிங். அதை நீங்க மறந்துடக்கூடாது. சில பேர் இந்த சபையில் ஆவி இல்லை,
எங்க சபையில் ஆவி இருக்குதுன்னு எங்களை எவராவது ஏமாத்தினான்னா தயவு செஞ்சு ஏமாத்துறாதீங்க. பரிசுத்த ஆவி இல்லைன்னா ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, சர்ச்சுக்கு வர முடியாது. அதை மட்டும் விளைக்குங்க. பரிசுத்த ஆவி இல்லைன்னா தைரியம் நமக்கு கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. அதை மட்டும் நீங்க நீங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கிறீர்கள். இங்கே உள்ளே நுழையும் போதே நான் அதை உணர்ந்தேன். எனக்கு ஆவியானவர் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். உள்ளே நுழையும் போதே உணர்ந்தேன். இன்றைக்குரிய செய்தி மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உபதேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னாடி நடந்து போவார். தம்பி கொஞ்சம் வாரி வைக்கணும். ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு என்னுடைய வாய்ஸ் கொண்ட பயம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தட்டைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தட்டைகள் சாத்தானால் வரும். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது உடனே தடை வரும். போகாதீங்க, நேரம் சரியில்லை. பள்ளி அப்படிங்க சவனமாகி போச்சு. கொஞ்சம் அப்படி வெளியே போச்சுன்னா ஒரு விறகு சமை சேர்ந்துட்டு ஒரு அம்மா வரும், சகடமாயிட்டு போச்சு. மறுபடியும் உள்ள வந்து ஒரு கிளாஸ் ஒரு சொம்பு தண்ணி குடிக்கும். மறுபடியும் வெளியே போவோம். ஒரு பூனை துறக்க வரும், சவனமாயிட்டு போச்சு. எப்பத்தான் போறது? எப்பத்தான் போறது? இந்த மாதிரி முட்டாளுக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்துல தான் நாம வாழ்ந்து. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஏராளமான தடைகள் உடைய வாழ்க்கையிலே வரும். குறிப்பாக சமீபத்தில் 2020 பிறந்தவுடன் அநேகர் தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பொய் தீர்க்க தரிசனம் அநேகர் சொன்னார்கள். இது அப்படியாச்சு இப்படியாச்சு. மறுபடியும் ட்ரம்ப் வருவார் அமெரிக்காவுக்கு. அது எவன் சொன்ன அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் உன்னுடைய தடைகளை தகர்த்தி போடுவார். கர்த்தர் உன்னுடைய தடைகளை தகர்த்தி போடுவார். இந்த தடைகளை தகர்ப்பவர் நமக்கு முன்பாக
நடந்து போகிறார். அவர் அப்படியே நடந்து போறார், நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறாரு. சொல்லுங்க, என் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போகிறார். இதை சொன்னவர் யாரு? யாருன்னா சொல்லுங்க. மீகா. மீகா யாரு? மீகா யாரு? ஒரு விவசாயி. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவது மீகா 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை பாருங்க. திராட்சை செடி நடுகிற நிலமாக்கி. மீகா 1:6 பாத்தீங்கன்னா, நான் சமேரியா வெளியான மண்மேடம் திராட்சை செடி நடுகிற நிலமாக்கி. அவர் அடிப்படையில் அவர் ஒரு விவசாயி. விவசாய தொழிலை முழுமையாக செய்தவர். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் பரவலா விவசாயி. எலிசா ஏர் பூட்டி விடுகிறார். தெரியுமா உங்களுக்கு? யாரு? எலிசா. ஏர் பூட்டி விடுகிறார் எலிசா. இந்த விவசாய தொழில் நல்ல தொழிலா அல்லது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய தொழிலா? சொல்லுங்க. பிரச்சனைக்குரிய தொழில். இந்த பேர் என்னமா? பவுனம்மாள். சரி. ஏதேன் தோட்டத்தில் இந்த நன்மை தீமை அறிகிற கனி சாப்பிடக்கூடாது, மற்றதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சர்ப்பத்தின் வடிவில் பிசாசு சாத்தான் அந்த பழத்தை சாப்பிட சொல்லி பாதி அவனுக்கு கொடுத்து கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு கடைசியில் பார்த்தா அது மிக மியூன்னு சொல்லி அது நிர்வாணமாக இருக்குன்னு சொல்லி கடவுள் ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆடம், where are you? அது தெரியும். What happened? நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், எனவே இந்த புதருக்குள் நாங்கள் மறைந்திருக்கிறோம். சரிவா? தோளுடை கொடுத்து அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். சில தோட்டம் விரட்டினாரு, துரத்தினாரு, சுடரொடி போட்டேன், அப்படியெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. அப்புறப்படுத்திட்டார். என்ன தொழில் கொடுத்தாரு ஆதாமுக்கு? நிலத்தை கீறி உழுது படைச்சுக்கணும்னு சொல்லி கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த தொழில் எது? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. தொடக்கணும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் வாசிங்க. ரெண்டு வசனம் தள்ளி வாசிங்க. இல்ல சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அதாவது ஆபேல் ஆடுகளை மேய்த்தான்,
காயின் நிலத்தை பயிரிட்டான். சில நாள் சென்ற பின்பு அப்படியே வரும். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே வந்துட்டீங்கன்னா 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்க பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ரைட் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார். 17வது வசனத்தை வாசிங்க யாராவது. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். கடவுள் ஆதாமுக்கு கொடுத்த தொழில், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், முகத்தின் வியர்வை வடியும் மட்டும் நீ பாடுபட வேண்டும். பாத்தீங்களா? அதாவது மனுஷன் நன்மை தீமை அறிகிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து எல்லாருக்கும் உயிரோடு இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் 23வது வசனத்தை சத்தமா வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதுதான் மேட்டர். மண்ணை பண்படுத்த, விவசாயம் செய்ய, பயிரிட ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். இப்ப சொல்லுங்க, கவனமா சொல்லுங்க. கடவுள் ஆதாமுக்கு என்ன தொழில் கொடுக்கிறாரு? விவசாயம். விவசாய தொழில் நல்லதா கெட்டதா? நல்லது. அந்த விவசாய தொழில் நடிஞ்சு போச்சுன்னா மனுஷனுக்கு அநேக வியாதிகள் வரும். நான் எப்படி இங்க கொரட்டூர்ல விவசாயம் பண்றது? நீங்க பக்கத்துல கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு காய்கறி தோட்டம் போடலாம், 2 பப்பாளி கண்ணு நடலாம், தென்னை மரம் நடலாம், எலும்புச்சம், தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், இந்த மாதிரி கீரைகள். விவசாய தொழிலை கடவுள் தான் படைக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாமுக்கு கொடுத்தார். அவன் பசங்களும் அந்த விவசாயம் தான் பண்ணாங்க. காயின் இடத்தை பயிரிட்டான். ஆபேல் என்ன பண்ணான்னா மந்தைகளை மேய்த்தான். அது ஆடு பட்டி அந்த உரங்கள் எருவாகும், மாடுகள் வண்டி இழுக்கவும், ஏர் பூட்டி உழவும் மாடுகள் பயன்படும். அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் எல்லாம் மந்தைகளை மேய்த்தார்கள், விவசாயம் சார்ந்த தொழில். இன்றைக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேரு எனக்கு தெரிய, அவனால தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் அப்படியே மைண்ட் அப்படியே அரஸ்ட் ஆகி போச்சு. மைண்ட் அப்படியே அரஸ்ட் ஆகி போச்சு.
தாங்க முடியல. அப்படியே குட் பண்ணிட்டு இப்ப வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோவை மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கரா பண்ணை போடு, ஆட்டு பண்ணை போடு, கோழி பண்ணை போடு, விவசாயம் பண்ணு. நீ விவசாயம் தொழில் நைந்து போகும் பொழுது உனக்கு பிரச்சனை வரும். உன்னுடைய தேசத்திலே விலைவாசி ஏறும். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? சரி, இந்த சப்ஜெக்ட் இதோட நம்ம முடிச்சிடலாம். மீகா ஒரு அடிப்படையில் விவசாயி. நீ ஒரு போதும் கவலைப்பட வேண்டாம். கொரோனா என்ற தடை உனக்கு வந்து விட்டதா? இந்த கொரோனா தடையின் மூலமாக பொருளாதார தடை வந்து விட்டதா? பண கஷ்டம் வந்து விட்டதா? சரீரத்தில் வியாதிகள் வந்து விட்டதா? மருந்து வாங்க உனக்கு பணம் இல்லையா? கடன் கட்ட பணம் இல்லையா? சாப்பிடுவதற்கு பணம் இல்லையா? நெவர். அந்த தடைகளை உன் கரம் பற்றி கடவுள் இப்பொழுது உன்னை அழைத்து செல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நேற்று வரை உனக்கு பிரச்சனை இருக்கலாம், நேற்று வரை உனக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய கரம் பற்றி உன் தடைகளை எல்லாம் கடந்து செல்லும்படியாக சர்வவல்ல தேவன் உன்னை அழைத்து கொண்டு செல்லுகிறார். அழைத்து கொண்டு செல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில், இந்த ஆராதனையில இருந்து நீ வெளியே போகும் பொழுது, நான் இவ்வளவு கடன் சுமையிலே வந்தேன், இவ்வளவு பிரச்சனைகளிலே வந்தேன், என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலைமையிலே வந்தேன், என் பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு வந்தேன். இப்பொழுது என் தேவன் என் கரம் பற்றி தடைகளை உடைத்து தடைகளை கடந்து செல்ல அவர் செய்கிறார். Praise the Lord. Praise the Lord. தடைகளை அவர் உடைத்து விட்டார். தடைகளை கடந்து செல்லும்படியாக என்னுடைய கரம் பற்றி என் ஆண்டவர், என் அப்பன் இயேசு கிறிஸ்து என்னை அழைத்து செல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நீ சொல்லக்கூடாது, எனக்கு இவ்வளவு தடைகள் இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறது. ஒரு காரியம் நான் சொல்லுவேன், நமக்கு விரோதமா எவையாவது எழுப்பி நம்ம வேலை கொலை வைக்கிறானா, நாம முழங்கால போட்டு ஜெபித்து கர்த்தருடைய பாதத்தில் வச்சிருக்கோம். கர்த்தருடைய பாதத்திற்கு பவர் இருக்குது தெரியுமா சகோதரிகளை, பிள்ளைகளை? கர்த்தருடைய பாதத்திற்கு பவர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய காலத்துல சீமோன் வீட்டில் பந்தி இருந்த ஆண்டவரை நோக்கி ஒரு பெண் ஓடினார். என்ன செய்தார் என்பதை இப்பொழுது நான் பாடலாக இயேசுவின் பாதம் நம்பிக்கையின் பாதம், இயேசுவின் பாதம் விடுதலையின் பாதம், இயேசுவின் பாத தண்டை வா என் மகனே, இயேசுவின் பாத தண்டை வா என் மகளே, இயேசுவின் பாத தண்டை வா. அன்றொரு நாளொரு பெண்மணி ஓடி வந்தாள், இயேசுவின் பாதத்தை கண்ணீரில் நனைத்தாள், இயேசுவின் பாதத்தை கண்ணீரில் நனைத்தாள். உத்தமளே
கூந்தலில் துடைத்தாளே அன்பு மகள் மரியா. பாவங்கள் நீங்கி சாபங்கள் ஒளிந்து சமாதானத்தோடு புறப்பட்டு செல் என்றார். சமாதானத்தோடு புறப்பட்டு செல் என்றார். விட்டுதலை பெற்றவரா, விட்டுதலை பெற்றவரா. மரியாள் புறப்பட்டாளே, மரியாள் புறப்பட்டாளே. ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே கண்ணீரிலே நனைத்தார், முத்தம் சொரிந்தார், கூந்தலில் துடைத்தார், நறுமண தைலம். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பாதத்தை கண்ணீரிலே நாம் நினைக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? சொல்லுங்கள் சகோதரரே, கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? அப்படியே கண்ணீர் விட்டோன்னு கண்ணு, ஆண்டவரே எதையோ பாவம், ரகசிய பாவம் செஞ்சேன், எங்கேயோ எப்பவோ நான் மரித்து போக வேண்டியவன், எப்பவோ நான் கட்டுங்காவல் சிறைக்கு போக வேண்டியவன், எத்தனையோ வியாதியிலே, கொடிய தரித்திரத்திலே, கொடிய வியாதியிலே நான் சாக வேண்டியவன், என்னை இப்படி காப்பாற்றினீங்களே அப்பா, இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒன்று, ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீர் சிந்து, அது போதும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீர் சிந்து, கண்ணீர் சிந்து. இன்றிலிருந்து நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய கண்கள் கலங்க வேண்டும். உன் இருதயம் உடைந்தால் மட்டுமே தான் கண்கள் கலங்கும், கண்ணீர் வரும். நீ அதை விட்டு போட்டு, சில பேர் அப்படி முழங்கால கூட போட மாட்டான். உழந்தால் யாவும் முடங்குவதாக கட்டளை, கட்டளை. முழங்கால் முடங்க வேண்டும். சில பேர் அப்படியே அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு கர்த்தர் கேட்க மாட்டாங்க. நூதனமான பிரசங்கங்கள், நூதனமான பிரசங்கம் வரும். அப்படி சில ஒருத்தர் என்ன மதுரையில் அப்படி டான்ஸ் ஆடிட்டேன், அப்படி டான்ஸ் ஆடிச்சுன்னா உபவாசத்தை விட அது பவரை பண்ணிக்கிறான். அடுத்த வாரமே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிச்சு. அது தெரியாது, வேற ஒரு மேட்டர் இல்லை, அதை நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்கிற மேட்டர் இல்லை. கண்ணீரோடு, கண்ணீர், ஆண்டவருடைய பாதத்தை கண்ணீரே நினைக்கணும். தனிச்சபம், கூட்டு ஜபம், குடும்ப ஜபம். எத்தனை பேரு உங்க வீட்டில் குடும்ப ஜபம் பண்றீங்க? நெஞ்சில கை வச்சு சொல்லணும். நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். மதி வருத்தப்படுவார், என்னடா ஒருவேளை குடும்ப ஜபம் செய்ய இதுவரை நீங்கள் குடும்ப ஜபம் பண்ணீங்கன்னா இன்னையில இருந்து குடும்ப ஜபம் பண்ணணும். ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னையோ அல்லது சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு படுக்கைக்கு நித்திரைக்கு செல்வதற்கு முன்னையோ குடும்ப ஜபம் பண்ணலாமா? ஏன்னு கேளுங்க. பிசாசு வீட்டுக்குள்ள வந்துடுவான், பெட்ரூம் வரைக்கும் வருவான். அவனை கட்டுறதுக்கு தான் குடும்ப ஜபம், சும்மா இல்ல. அவனை கட்டுறதுக்கு தான் குடும்ப ஜபம்.
அங்கே எகிப்திலே பாஸ்காவின் ரத்தம் எந்த வீட்டின் நிலவிலே தெளிக்கப்பட்டதோ அந்த ரத்தத்தை பார்த்து நடுஜாமத்திலே வருகிற சங்கார தூதன் ரத்தத்தை பார்த்தோம் அப்படியே போயிடும். எந்த வீட்டுல ரத்தம் இல்லையோ அங்க உள்ள வந்து தலைச்சான் பிள்ளையை கொண்டான். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உன்னுடைய வீட்டில குடும்ப ஜெபம் செய்ய நீ தவறிவிட்டால் அன்னைக்கு வந்ததையா பிரச்சனை. புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரும், பிள்ளைகள் பெற்றோர் உறவுல பிரச்சனை வரும். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தல் பையில போட்ட மாதிரி போயிடும், தரித்திரம் வரும், நிம்மதி போயிடும், வாங்குற சம்பளம் எல்லாம் வட்டிக்கே போயிடும். இன்னைக்கு நான் எத்தனை பேர் வட்டி அநியாய வட்டி கேட்டான் தெரியுமா உங்களுக்கு? மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, அசல் அப்படியே இருக்கும், வட்டி அது பாட்டுக்கு. எனக்கு தெரிய ஒருத்தர் 1 லட்சம் ரூபா வாங்கினாரு, 10 லட்சம் ரூபா வட்டி கட்டிட்டாரு, அசல் 1 லட்சம் அப்படியே இருக்குது. நம்புறீங்களா? அவர் கட்டின வட்டி எவ்வளவு? 10 லட்சம். இது சாபம், சாபம், சாபம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 10 நீங்க வாசிங்கன்னா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உன் மிருக ஜீவர்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல இருந்து நான் பெற்றுக்கொள்றேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா உங்களால? முடியுமா? முடியாதா? முடியும், முடியணும். நான் உயிரே போனாலும் யாரிடத்துல கடன் வாங்க மாட்டேன், யாரிடத்துல வாங்க மாட்டேன். உயிரே போனாலும் சரி. நமக்கு கொடுப்பதற்கு வங்கி இருக்குது, பேங்க் இருக்குது, எல்ஐசி அது வேற. வந்தோடனே பாஸ்டர் மதி, ஏன் இந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்க முடியல, காருக்கு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல், ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் அடி, கொஞ்சம் ஒரு கை மாற்ற கொடுங்க, அடுத்த முறை மதிப்பாரா? என்ன மதிப்பாரா? மதிப்பாரா? உன் மானம் மரியாதை எல்லாம் போயிடும். யாரிடத்துல கடன் வேண்டினால் அந்த நிமிஷம் உன்னுடைய மான மரியாதை போயிடும். பிசாசு எங்க வருவான்? தரித்திரத்தை கொடுத்து, பிரச்சனைகளை கொடுத்து கடன் வாங்குறது. கடன் வாங்காத பிழைக்க முடியுமா? அதற்கு தான் நம்ம முப்பாட்டம் யோசேப்பு ஒரு ஸ்கீம் வச்சார் எகிப்துல. என்ன ஸ்கீம்? சிறு சேமிப்பு. இந்த சிறு சேமிப்பு ஸ்கீம் எங்க இருந்து வந்தது? பைபிள்ல அதாவது யோசேப்புல இருந்து வந்தது. பஞ்சம் வரும், பார்வோனே நிலத்தின் விளைச்சலை எல்லாம் நாம சேர்த்து வைக்கணும், இத்தனை பங்கு ராஜாவுக்கு கொடுக்கணும். விவசாயிகள் பெரிய பெரிய கிடங்குகள் போட்டு சேமிச்சு வச்சாங்க. பஞ்சம் வந்தது, ஜாலியா சாப்பிட்டாங்க. பக்கத்து நாட்டுக்கார அத்தான பேரும் அவளை தேடி வந்தாங்க. வருமானத்துல ஒரு சேமிப்பு இருக்கணும், இன்சூரன்ஸ் போடணும். இப்பெல்லாம் எந்த வியாதி எப்ப எவனுக்கு வரும்னு சொல்ல முடியாது. 4 லட்சம் 5 லட்சம் செலவாகும் ஒரு ஆபரேஷன். இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்ல பரவலா கவர் ஆகும். நீங்க எத்தனை பேர் இன்சூரன்ஸ் போடாது இருக்கிறீங்க? உடனே இன்சூரன்ஸ் போடுங்க, உடனே போடுங்க. ஏன்னா நீ கடன் வாங்காத நீ பிழைக்கிறதுக்கு நான் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். வீட்டுக்காரர் சம்பளம் வாங்கி கொடுத்தாருன்னா முதல்ல தசம பாகத்தை சர்ச்சு கொடுங்க. தசம பாகம் கொடுத்தவன் தான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா அது கட்டளை இல்லை. நான் அந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன்,
மலை ஊழியத்துக்கு கொடுக்குறேன், வெங்காய ஊழியத்துக்கு கொடுக்குறேன், வெள்ளைப்பூண்டு ஊழியத்துக்கு கொடுக்குறேன். இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசம பாகத்தை பண்டகசாலையில் கொடுங்கள். உன்னை பரிசுத்து பார்ப்பேனே இல்லையா? யோவேல் 3:10 வாசிங்க. யோவேல் 3:10. இவ்வளவு நேரம் எடுக்கவே கூடாது, டக்குன்னு எடுக்கணும். இல்ல, யோவேல் மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகடைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டானா என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது கட்டளை, பரிசுத்த வேதாம் சொல்லுகிற கட்டளை. சில முட்டாளுங்க அப்படியே பெரட்டுவானுங்க, தோசையை திருப்புற மாதிரி. அதெல்லாம் பழைய ஏற்பாடு டாக்டரின் வேற, புதிய ஏற்பாடு. வெங்காயத்தில் டாக்டரின் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் ஒண்ணுதான். புதிய ஏற்பாடு எங்க வந்தது? பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு எங்க வந்தது? ஏன்னா நீ வெங்காயங்கள் மன்னிக்கணும். நான் ஈரோட்டுக்காரன், பெரியார் எங்க ஊருக்காரன். அவர் அடிக்கடி வெங்காயம் வேற, அது மாதிரி நாங்களும் வெங்காயம் தான் பேசுவோம். ஈரோட்டுக்காரன் முழுவது வெங்காயம் தான் பேசுவோம். இவரை பெரியார் வந்து எங்க ஊருக்காரர், எங்களுடைய முப்பாட்டை பெரியார். எங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்த கதையே பேசக்கூடாது. பைபிள்னா பைபிள் தான், பைபிள்னா பைபிள் தான். பூரண வேதாகம் உள்காசம் இல்லைங்க. நான் அந்த ஊழியத்துக்கு கூடாது, உங்களுடைய ஆலயத்தில் கொண்டு சொல்லுங்க. சில பேர் இல்லைங்க, நான் கால் கிணறு தாண்டுறேன். இப்ப பர்சன் ஜம்ப்டு அந்த வால் ஆஃப் கோட்டர் தப்பா போயிடும். கால் கிணறு தாண்டுற உழுவாங்கில, அரை கிணறு தாண்டுற உழுவாங்கில, முக்கா கிணறு தாண்டுற உழுவாங்கில, முக்காலை வீச விழுற கவுந்து அடிச்சு விழுவாங்க. முழு கிணறு தாண்டா தான் போக முடியும். நீ தசம பாகத்தில் அங்க கொடுக்கிற இங்க கொடுக்கிறன்னு சொல்லி நீ சார்ந்திருக்கிற சபையை வஞ்சித்தால் வேதத்திற்கு விரோதமான காரியம் உண்டா இல்லையா? நான் மதியழகன் அவருக்கு இந்த காணிக்கைக்கு கேன்வாஸ் பண்றதுக்கு நாங்கள் வரல. சத்தியத்தை சத்தியமாகத்தான் பிரசங்கிக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக தான் பிரசங்கிக்கிறோம். விளங்குதான் என்ன சொல்றது? யோசேப்பு சிறு சேமிப்பை சொன்னார். இதெல்லாம் நாம அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு தரித்திரம் இருக்குமா? கொடிய வியாதிகள் இருக்குமா? வியாதி வந்தாலும் ஆண்டவர் ஒரு செகண்ட்ல குணப்படுத்திடுவார். ஒரு செகண்ட்ல. அவருக்கெல்லாம் ஒரே செகண்ட் தான். பெரிய மலையை பார்த்து கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் போய் விழுந்தார். நமக்கு விசுவாசம் கடுகளவு இருந்தா போதும். கடுகளவு பெரிய விசுவாசம். 1972 கல்லூரி மாணவராக இருக்கும் பொழுது FMBP நண்பர்கள் சுவிசேஷ ஜபக்குழு தூத்துக்குடியில் ஹேர் ஐலாண்டில் துவக்கினாங்க. அப்போ நாங்களாம் மாணவர்கள் கொஞ்சம் பேர் அந்த 3 நாள் கேம்புக்கு போயிருந்தோம். ஈரோட்டில் இருந்து
ஹேர் ஐலண்டு, முயல் தீவு, கடற்கரையில். எம்எல் ஜெபசிங் உங்களுக்கு தெரியும், நல்ல மனுஷன், அருமையான மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன். அப்போ அவர் ஜெனரல் செக்ரட்டரி. அதுக்கு பிறகு பேட்ரிக் ஜோசுவா வந்தார். பேட்ரிக் ஜோசுவாக்கு முன்னாடி எம்எல் ஜெபசிங். நல்லா கருன்னு கருப்பட்டி கலர் இருப்பார். எப்படி எந்த கலரு? கருப்பட்டி கலர். நல்லா ஜம்முன்னு இருப்பார். ஒயிட் அண்ட் ஒயிட், ஒயிட் அண்ட் ஒயிட், நான் கான்ட்ரவர்சியல் சைட். அப்படியே புல்லட். அந்த காலத்தில் அவர் ஒய்ஃப் 2 பேரும் புல்லட்டில் வருவாங்க. வந்து அவங்க வந்து சாயர்புரம் போப்ஸ் காலேஜில் 2 பேரும் லெக்சரர்ஸ். 2 பேரும் ரிசைன் பண்ணாங்க. நான் சொல்கிறது 72 ரிசைன் பண்ணிட்டு நண்பர்கள் சுவிசேஷம் ஜெபக்குழு. அப்போதான் அவர் ஜெனரல் செக்ரட்டரி. அப்போ ஒருவர் ஒரு ராணுவ வீரர் எழுந்து சாட்சி சொன்னார். சாட்சியின் வேலை. ராணுவ வீரர் எழுந்து சாட்சி சொன்னார். நான் எப்பவுமே நான் லீவுக்கு வரும்போதெல்லாம் இந்த மலையில், பக்கத்தில் இருக்கிற மலையில் தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள், மலையே நீ பெயர்ந்து இந்த சமுத்திரத்தில் போய் விழணும், சமுத்திரத்தில் விழணும் என்று கட்டுகளவு விசுவாசத்தோடு நான் ஜெபித்தேன். கட்டுகளவு விசுவாசத்தோடு ஜெபித்தேன். வரும் பொழுது, இந்த லீவில் வரும் பொழுது அந்த மலை அங்கே இல்லை. எங்க போச்சு அந்த மலை? எல்லாம் அந்த மலையை உடைச்சு சமுத்திரத்துக்குள்ள போட்டாங்க. ஏன்னா பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. எப்படி பெரிய பெரிய ராட்சச எந்திரத்தில் அந்த மலையை பெருசா உடைச்சு அந்த கடலுக்குள்ள போட்டு, சமுத்திரத்தில் போட்டு பாலம் கட்டுறாங்க. இப்போ அந்த வசனம் நிறைவேறிச்சா இல்லையா? சொல்லுங்க. நல்லா இப்படி பயந்துறீங்க. சத்தம் போட்டு பழகுங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. வசனம் நிறைவேறிற்று. உடைய வாழ்க்கையில மலையை போல பிரச்சனை வரலாம். உடைய வாழ்க்கையில வறுமை பெரிய மலையாக இருக்கலாம். உடைய வாழ்க்கையில உன்னுடைய பிள்ளைகள் நீ எதிர்பார்க்கிற வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். உடைய வாழ்க்கையில உன்னுடைய மனைவி நல்லவதான். ஆனால் நாம சில நேரங்கள்ல கொஞ்சம் வழி விலகி போறோம். அவ்வளவுதான். நீ யாராக வேண்டுமானால் இருக்கலாம். பிரச்சனை உனக்கு மலையை போல இருக்கலாம். நீ பெயர்ந்து சமுத்திரத்திற்கு போ என்று, எல்லா பிரச்சனைகளும் சமுத்திரத்திற்கு போய் விழு என்றால் அது விழும். விசுவாசிக்கிறாயா இல்லையா? விசுவாசிக்கிறாயா இல்லையா? எனக்கு தேவை ஆம் அல்லது இல்லை. ஆம், விசுவாசிக்கிறோம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீ கலங்க வேண்டிய அவசியம். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், நான் கூடுவாஞ்சேரியில் இருக்கிறோம். கரெக்டா 9:30 மணிக்கு வரணும். என்னுடைய சன்னு டிரைவ் பண்ணுவோம். அப்போ பாஸ்டர் பேசும்போது நாங்கள் அங்கே பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கோம். பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? ஏதாவது ஒன்று சொன்னோம். அடிச்சு பட்டாசை கிளம்பிட்டு வந்தாச்சு. கரெக்டாக 9:30 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எங்களை கொண்டுகிட்டு வந்தது யாரு? பரிசுத்தாவியா. நீ எங்கே இருந்தாலும் அது நாங்க இருக்கிற வர இடம் டிராபிக், பயங்கரமா டிராபிக். ஆனா நாங்க வரும்போது எந்த டிராபிக் கிடையாது. இப்ப சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாய் நாத்தம் இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க அல்லேலூயா சொன்னீங்க. வாய் நாத்தம் இருக்காங்க.
நுரையீரல் நல்லா இருக்கு. கொரோனா வியாதியே உனக்கு வராது, கிட்ட வராது. ஏன்னா நுரையீரல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்க போய் கொரோனா நான் ஜோக்குக்கு சொல்லல, நான் தனியா மொட்டை மாடியில போய் இதை செய்யறது வழக்கம். இதை செய்யறது நீலகிரியில நாங்க ஊழியர் செய்யும் பொழுது சிஎஸ்ஐ சென்ட் தாமஸ் சர்ச், அங்கெல்லாம் ஜங்கிள், பெரிய பெரிய சோலைகள், ஜங்கிள், டீ பிளான்டேஷன்ஸ். காரை, அப்பெல்லாம் கார் கிடையாது, பைக், ஜாவா பைக் போய் நிறுத்திட்டு ஜங்கிளுக்குள்ள போய் தேம்பி 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 அழுகிறது. அதனால அழுதுகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, இப்படி அழுகிறதுக்கு ஆரம்பிச்சு கரடி வந்து. ஏன்னா அது உருமருந்து, நான் உருமருந்து, அது ஏதோ அது ஒரு ஜோடியை தேடிட்டு இருக்கு போல இருக்குது. ஓ நம்ம ஜோடி, அப்போ நான் கரடிமாக தான் இருப்பேன். இப்போ கொஞ்சம் ஷேப் ஆகிட்டேன், அப்போ இப்படி இருப்பேன். கரடிக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. அப்போல்லாம் முடி அப்படி இருக்கும், அப்படி இருக்கும் முடி. நீ தனியாக இடத்திலே போய் நீ ஜெபிக்க வேணும், ஜெபிக்க வேணும். அந்த அனுபவம் உனக்கு இல்லை என்றால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார், நீ தனி இடத்திலே ஜெபிக்கணும். இல்லைங்க, எங்கேங்க கொரட்டூர்ல போய் தனி இடம் போறதுங்க? எங்கேங்க போற? கதவை தாப்பால் போட்டுக்க, தனியா ஜெபம் பண்ண, தப்பே கிடையாது. அனுபவம் வேணும், அந்த அனுபவம் வேணும். அந்த அனுபவம் இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. குடும்ப ஜெபம் நீ செய்ய தவறிவிட்டால் உன் வீட்டில் பிரச்சனை வந்துடும். இன்னையில இருந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது குடும்ப ஜெபம் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி தர்றேன். எப்படி பண்ணணும்? ஆண்டவரே, நான் நல்லா இருக்கணும், என் பெண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், மற்றவனெல்லாம் நாசமா போகணும். இப்படி ஜெபம் பண்ணிடுறாங்க. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். 1 பேதுரு 2:1 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2:1. அப்படி இருக்க கர்த்தர் இல்ல தயவுள்ளவர் 1 பேதுரு 2:1. சாரி, 1 தீமோத்தேயு 2:1. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் இல்லம்மா, நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெளில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களும் பண்ண வேண்டும். இப்ப சொல்லுங்க, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும். ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இதுதான் நம்ம ஜெபம் பண்றது. உலகம் முழுவதும் இருக்கிற நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்திற்காக ஜெபிப்போம், ஐரோப்பாக்காக ஜெபிப்போம். நீங்க நினைக்கலாம் வாழ்க்கை நல்லா இருக்குது, கலாச்சார சீரழிவு, அவருடைய ஒழுக்கம் சரியில்லை. ஐரோப்பாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில், ஆனா அவர் நல்லா இருக்கிறாங்க. நமக்கு சாப்பாடு பிரச்சனை, ஆனா ஒழுக்கம் இருக்குது. அவன் சொல்றான் இந்தியா இஸ் பெஸ்ட் இல்லையா? ஆக எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும் குடும்ப ஜெபத்துல. நான் இன்னும் கால்வாசி கூட நான் எடுக்க முடியல. பாஸ்டர் சிக்னல் காட்டிட்டாரு. கர்த்தர் அனுமதித்தால் இன்னொரு முறை வரணும். இதோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம். மகன் வந்திருக்கிறான். ஜெபம்.
Alleluia, 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 இயேசுவே என்னை ரட்சியோ, இயேசுவே எந்தன் மீட்பர், அவரே எந்தன் நியாயாதிபதி, அவரே என் மீட்பர், அவரே என் ராஜா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, நீங்க பேசுனீங்கப்பா, அடியானை மறைத்து நீங்க பேசுனீங்க. இந்த நாளிலே ஆண்டவரே, சுயநல ஜெபத்தை ஒருத்து உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக ஜெபிக்க, பொதுநல ஜெபம் செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்க தகப்பனே. தடைகளை கடந்து அங்கே இந்த உலகத்தினுடைய தடைகளை, பிசாசினுடைய நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், வறுமை, கடன், இன்னும் வேதனை, கண்ணீர், இவைகளை எல்லாம் கடந்து கரம் பற்றி அழைத்து விவசாயி அருமையான மீகா அழைத்து சென்றார். அதே மீகா சொல்லுகிறார், திட்டவட்டமாக சொல்லுகிறார், மீகா 7:15 இன்று முதல் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீ தடைகளை கடக்கும் பொழுது, கர்த்தருடைய கரத்திலே உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீ அதிசயங்களை காண முடியும். அல்லேலூயா. சோதரங்க தாவே, சோதரங்கப்பா, இந்த அருமையான ஆலயத்தில் இன்றைக்கு பிரசங்கிக்க என் தேவன் உதவி செய்வீங்க. அதற்காக புதிய ஒரு தீர்மானங்களோடு இந்த பிள்ளைகள் கடந்து செல்ல இந்த நாளில் அங்கே பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த அந்த சப்பானியை பார்த்து நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம், நாங்கள் எழுந்து நடக்க இயேசு எங்கள் கரம்பற்றி எங்களை வாழ்க்கை முழுவதும் எங்களை அழைத்து எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, பாஸ்டரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஸ்தோத்திரி. God bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் சமாதான சந்தோஷம் என்றும் என்றும் சதா காலங்களில் விசேஷமாய் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடும் பாஸ்டரோடும் நின்று அழைத்திருப்பதாக.